தோழர்களே வணக்கம். இன்று மின்துறை அமைச்சரோடு நமது சங்கம் மின்னுடைய மத்தியமைப்பு சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில மின்சார வாரியத்தில் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடாது என்று நமது கோரிக்கையை மின்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். ரெண்டு இடம் மட்டும் எஸ்டி கன்சியூமருக்கும் அரசு அலுவலர்களுக்கு மட்டும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும், மீதி இடங்களில் பொருத்தப்பட மாட்டாது என்ற வாக்குறுதியை நமக்கு அளித்திருக்கிறார். அதே போல மின்சார வாரியத்தில் ஆரம்பகட்ட பணியிடங்கள் நிரப்புவதற்காக 15,058க்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். லெப்ட் அவுட் கேங்மேன் என்று சொல்லக்கூடிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு உறுதியாக எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது இருக்கக்கூடிய கேங்மேன் பணியாளர்கள் 9,613 பேரையும் கள உதவியாளராக மாற்றுவேன் என்று மின்னுடைய மத்தியமைப்பு சீட்டு சங்கத்திற்கு மின்துறை அமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார் என்பதை நமது தோழர்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, மின்சார வாரியத்தில் நீண்ட ஆண்டுகளாக வேலை செய்திருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காண வேண்டும். தெர்மல் நிலையங்களே டிரான்ஸ்கோல டிஸ்ட்ரிபியூஷன் கூடிய அந்த ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்க அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அடையாளம் காண வேண்டும் என்ற நமது கோரிக்கையை மின்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். 1 மாத கால அவகாசம் கொடுங்க, 1 மாதத்திற்குள்ளாக எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம். மின்சார வாரியத்தில் கூட அனைத்து காலிப்படை நிரப்புகிற அனைத்து நடவடிக்கைகள் நாம் எடுப்போம். மின்சார வாரியம் நட்டத்தில் இயங்குகிறது. 2.5 லட்சம் கோடி ரூபாய் நட்டத்திலிருந்து மின்சார வாரியத்தை காப்பதற்காக மீட்பதற்காக மத்திய அமைப்பின் சார்பாக பல்வேறு ஆலோசனைகளை கடிதமாக 4 பக்க கடிதமாக கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தின் மீது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம். மின்சார வாரியத்தை லாபமாக கொண்டு போய் சேர்ப்போம் என்று மின்துறை அமைச்சர் நம்மையும் கேட்டுக்கொண்டார். நாமும் மின்துறை அமைச்சருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறோம். இது தொடர்பாக குழு அமைத்து தொழிற்சங்கங்கள் அழைத்து பேசி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று மின்துறை அமைச்சர் நம்மோடு தெரிவித்தார். ஆக இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக அமைந்தது, பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது. மின்சார வாரியத்தில் காலிப்பணிகள் நிரப்புவதற்கான அனைத்து பணியிடங்கள் நிரப்புவதற்கான வேலைகள் துரிதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று அறிவித்த அறிவிப்பு 15,000 சில்லறையும் இப்பொழுது மின்துறை அமைச்சர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் என்று நாம் நம்புகிறோம். முதலமைச்சருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அது மட்டுமல்ல, கேங்மெண்ட் கள உதவியாளர் என்பதை உறுதியாக செய்து தருகிறேன் என்பதை 2வது முறையும் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை அவர்கள் முழுமையாக செய்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். கேங்மெண்ட் கள 9,613 பேரும் உறுதியாக களத்திர மாற்றப்படுவார்கள். மின்னுடைய மத்திய அமைப்பு ஏற்கனவே ஒப்பந்தத்தின் மூலமாக சொன்னது, ஒப்பந்தத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. அதற்கு பிறகு களத்திர மாற்றம் செய்வோம் என்று சொன்னோம். மசோதா போட்டாங்க, அப்படி போட்ட வந்த வதந்திகளை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். இதை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.